தூய்மை பணியை தனியாருக்கு கொடுப்பதை எதிர்த்தும் பணி நிரந்தரம் செய்ய கோரியும் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வரக்கூடிய இந்த ஒரு நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயம் முன்பாக சாலையில் படுத்துரண்டு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அணி அணியாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அவர்கள் கூறிய கருத்தை தற்போது கேட்கலாம். எங்க வேலை எங்களுக்கு தெரியாம எங்களுக்கு வந்து உட்கார வந்து புடிச்சு போயிடுறாங்க. அப்ப நாங்க போராட்டத்துக்குன்னு அர்த்தம். செவில இருக்கலாம் பரவாயில்ல பண்ணாங்க, எங்களுக்கு பண்ணல, நான் நிரந்தரம் பண்ணல. நாங்க 15 வருஷமா வேலை செய்யறோம். எங்களுக்கு சேவ் பண்ணாம எங்களை மட்டும் அனுப்பிச்சுட்டுறாங்க. எங்களால கடை கொடுக்க முடியல, எங்களை அசிங்கப்படுத்துறாங்க. எங்களை ரொம்ப மன உடச்சல் நடக்கிறோம். நாங்க செத்துருவோம். 6 மாசமா எங்களுக்கு யாருக்கும் பேச்சுவார்த்தை வரல. பேச்சுவார்த்தை கூப்பிடாத்துல எங்களை சமாதானம் அனுப்பிச்சுறாங்க, ஏமாத்தி அனுப்புறாங்க. பேச்சுவார்த்தை கூப்பிட்டு ஏமாத்தி அனுப்புறாங்க. நாங்க வேலைக்கு போனோம், நாங்க மாநகராட்சியில வேலைக்கு போனோம். 15 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றி வரக்கூடிய தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரியும் தூய்மை பணியை தனியாருக்கு கொடுப்பதை எதிர்த்தும் 155 நாட்களுக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் தற்போது குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டு வரக்கூடியதை காட்சிகளாக பார்த்து வருகிறோம். அண்ணா அறிவாலயம் முன்பாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அணி அணியாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நிலையில் ஒவ்வொரு அணியாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடும் போது காவல்துறையினர் அவர்களை கைது செய்து வருகிறார்கள். விவரங்களை செய்தியாளர் ரேவதி வழங்க நாம் கேட்கலாம். ரேவதி, விவரங்கள். வணக்கம். தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட நாட்களாக தொடர்ந்து வெவ்வேறு இடங்களில் தங்களது போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். குறிப்பாக கடந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை ரிப்பன் மாளிகை முன்பு மண்டலம் 5, 6 தனியார் மையத்தை செய்யக்கூடாது, எங்களை அரசு பணியாளர்களாக வைத்திருக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தை முன்னெடுத்த நிலையில் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையும் அமைச்சரிடம் பேச்சுவார்த்தையும் நடைபெற்றது. அதில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் தொடர்ந்து அவர்கள் போராட்டம் தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் வெவ்வேறு விதங்களில் அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். சாலை மறியல், உண்ணாவிரதம் உள்ளிட்ட பல்வேறு நிலைகளில் போராட்டங்களை தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் மிக முக்கிய சாலையாக இருக்கக்கூடிய இந்த அண்ணா சாலை தேனாம்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயம், திமுகவின் தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயம் முன்புறம் இருக்கக்கூடிய அந்த முக்கிய சாலையின் நடுப்புறமாக தூய்மை பணியாளர்கள் கூட்டமாக வந்து சாலையில் அமர்ந்து தங்களது போராட்டத்தை இன்றைய தினம் நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக அண்ணா அறிவாலயத்தில் அவர்கள் முற்றுகையிட இருப்பதாக ஏற்கனவே தகவல் கிடைக்கப்பட்டதை அடுத்து கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இங்கே கொண்டு வரப்பட்டிருந்தாலும் கூட தூய்மை பணியாளர்கள் எந்த புறம் இருந்து வருகிறார்கள், அவர்கள் மொத்தமாக வருகிறார்களா என்ற ஒரு குழப்பம் இருந்த நிலையில் காவல்துறையினர் ஆங்காங்கே தங்களது பணிக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தனர். நேரடியாக அண்ணா அறிவாலயம் முன்புற வழி இல்லாமல் அதற்கு பின்புறமாக வரவிருக்கக்கூடிய ஒரு சாலை இருக்கிறது, ஸ்டீம் சாலை என்று இருக்கக்கூடிய சாலை. அந்த சாலையில் இருந்த தூய்மை பணியாளர்கள் உள்ளே நுழைய முற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக காவல்துறையினர் முதலில் கைது செய்ய முற்பட்டனர். அவர்களை கைது செய்ய முற்படும் பொழுது காவல் வாகனத்திற்கு முன்புற சக்கரத்தின் அருகில் தன் தலையை வைத்துக் கொள்ள முயற்சித்த தூய்மை பணியாளரையும் பார்க்க முடிந்தது. ஒருவரை கைது செய்ய முற்பட்ட பொழுது கையில் அடிபட்டு இரத்த காயம் ஏற்பட்டது. ஒருவருக்கு வலிப்பு ஏற்பட்டு அவர் சாலையிலேயே படுத்து துடித்துக் கொண்டிருந்தார். இதுபோன்று ஆங்காங்கே பல்வேறு இடங்களில் இந்த தூய்மை பணியாளர்கள் ஒரு சிறு சிறு குழுக்களாக பிரிந்து பல்வேறு இடங்களில் அமர்ந்து காவல்துறையினரை குழப்பிக் கொண்டிருந்ததை பார்க்க முடிந்தது. குறிப்பாக ஒட்டுமொத்தமாக வந்தால் காவல்துறையினர் அவர்களை மொத்தமாக அப்புறப்படுத்தி விடுகிறார்கள் என்ற காரணத்திற்காக ஏற்கனவே மெரினா கடற்கரை பகுதியில் இருந்த பொழுதும் சரி, இந்த தலைமைச் செயலகம் நோக்கி பேரணி நடத்த முற்பட்டும் போதும் சரி, இதுபோல் தனிசை குழுக்களாக வந்து இந்த போராட்டத்தை முற்படுத்தியதை பார்க்க முடிந்தது. அதே போல தற்பொழுது தேனாம்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அண்ணா அறிவாலயம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்கள் சாலையில் படுத்துக்கொண்டு சாலையில் அமர்ந்து கொண்டும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். அதுவும் குண்டுகட்டாக அந்த சாலை போக்குவரத்து நெரிசலோடு ஏற்பட்டுவிடக்கூடாது, எந்தவித போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக காவல்துறையினர் அவர்களை உடனடியாக குண்டுகட்டாக கைது செய்தனர். குறிப்பாக அவர்கள் கைகளில் 2026 புத்தாண்டு எங்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி முதல்வர் கையில் தான் இது இருக்கிறது என்ற பதாகைகளை அவர்கள் கையில் ஏந்தியிருந்ததை பார்க்க முடிந்தது. குறிப்பாக பெண் தூய்மை பணியாளர்கள் பலர் இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் தொடர்ந்து இந்த கோஷங்களை எழுப்பி கண்ணீருடன் சாலையின் நடுவில் அமர்ந்து கொண்டும்
சாலையின் நடுவே படுத்துக் கொண்டு எங்களுக்கு எங்களது பணி வேண்டிதான் நாங்கள் இங்கு காத்துக் கொண்டிருக்கிறோம். காவலர்கள் தொடர்ந்து அராஜக போக்கில் எங்களை கைது செய்து வருகிறார்கள். இந்த புத்தாண்டில் நாங்கள் வாழ்வதா சாவதா என்ற விஷயத்தை தமிழக முதலமைச்சர் தான் சொல்ல வேண்டும் என்ற அந்த வரிகள் அடங்கிய பதாகைகளையும் கையில் ஏந்தி கொண்டு கண்ணீருடன் எங்களுக்கு எங்கள் பணி வேண்டும், பல நாட்களாக பணி இல்லாமல் ஊதியம் இல்லாமல் எங்கள் குடும்பம் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறது என்று பலரும் தங்களது பல்வேறு பிரச்சனைகளையும் முன்னிறுத்தி இந்த போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார்கள். பல்வேறு குழுக்களாக ஆங்காங்கே வரக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய சாலையின் நடுப்புறமாக அமர்வதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் சற்று ஏற்பட்டதையும் பார்க்க முடிந்தது. அது எந்தவித பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக உடனடியாக காவல்துறையினர் செயல்பட்டு அவர்களை வாகனத்தில் ஏற்றி அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். உடனடியாக போக்குவரத்தையும் சீர் செய்ய முயற்சி செய்து வந்தனர். இருப்பினும் கூட கிட்டத்தட்ட 10-11 மணிக்கு மேலாக பல்வேறு குழுக்களாக வேறு வேறு இடங்களில் தூய்மை பணியாளர்கள் தங்களது போராட்டத்தை முன்னெடுத்த நிலையில் தற்பொழுது சூழலில் தான் இந்த சாலை தற்பொழுது அமைதியடைந்திருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்னதற்கெல்லாம் இந்த சாலை முழுவதுமே பரபரப்பாக காட்சியளித்தது. தொடர்ந்து காவல்துறையினர் இன்னும் அண்ணா அறிவாலயத்திற்கு முன்புற அந்த வாயில் பகுதியில் கூட்டமாகவே இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எந்த இடத்தில் இருந்தாவது கூட்டமாக இந்த தூய்மை பணியாளர்கள் போன்று குழுக்களாக யாராவது வருகிறார்களா, அவர்கள் போராட்டத்திற்கு முற்படுகிறார்களா என்று தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தூய்மை பணியாளர்களிடம் கேட்டபொழுது எங்கள் போராட்டம் இவர்கள் எத்தனை முறை கைது செய்தாலும் தொடரும், எங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தொடரும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் முக்கியமாக அண்ணா அறிவாலயத்திற்கு முன்பு இந்த சாலை மறியல் போராட்டத்தினை சாலை முன் அமர்ந்து இந்த லைவ் ஆதே என்னடா இப்ப சொல்றவா